Hi friends, welcome to Let's Crack Net. நான் உங்களோட துளசி. ஸோ நமக்கு இன்னொரு லாஸ்ட் 10 to 15 days தான் இருக்குது நம்மளோட நெட் அண்ட் செட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு. ஸோ இந்த 10 and 15 டேஸில் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப கிறிஸ்பாக நான் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ எடுத்தோன்னே நான் இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான டைம் தான் நமக்கு இருக்குது. புதுசாக எதையாவது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐயோ நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடாதீங்க. தேவையில்லாமல் உங்கள் எனர்ஜியை தெரியாத ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. புதுசாக ஒரு டாப்பிக்கை படித்தோம் அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸாக உடம்பு டென்ஷன் ஆகிடும். ஸோ அது சரியாக இருக்காது. ஸோ நைட் டைம்லேயும் படிக்காதீங்க. இன்றைக்கி இது படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கரெக்டாக படிச்சிடுங்க, அதை தள்ளி போடாதீங்க. இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எது வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். நல்ல மாக் டெஸ்ட் நிறைய அட்டென்ட் பண்ணி பாருங்கள். நமக்கு இங்கே யூனிஃபைட் ஸ்டடி பிளாட்ஃபார்மில் மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் சைன்இன் பண்ணிட்டு அங்கே நிறைய மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேப்பர் 1 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு 10 செட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா கூட ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஸோ நிறைய மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிச்சிட்டு உடம்பு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா தூங்குங்க. தூக்கம் ரொம்ப ரொம்ப மஸ்ட். அட்லீஸ்ட் 6 hours ஆகுது நம்ம குறைஞ்சது தூங்கியிருக்கணும். 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப் கண்டிப்பாக தூங்கியிருக்கணும் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி. நான் ஒரு நைட் ஸ்டடிலாம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதுவே உங்களோட எனர்ஜியை கீழே இறக்கிடும். நல்ல ஃபுட் சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஃபுட் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டீம்டு ஃபுட்ஸை நல்லா சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நல்லா சாப்பிடுங்க. பிரெயின் எப்போதும் ஆக்டிவாக வச்சுக்கிற மாதிரியான ஃபுட்டாக சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல தாட்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம கிளியர் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக போகிறோம், அந்த மாதிரியான தாட்ஸை பிளான் பண்ணுங்கள். என்ன செக்லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த செக்லிஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. இன்றைக்கி இந்த டாபிக் படிக்கணும், இன்றைக்கி இந்த டாபிக் ரிவைஸ் பண்ணணும், இதில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே முக்கியமானது. இதுக்கு எல்லாம் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். 15 days தான். ஸோ என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதை மறுபடியும் நிறையா ரிவைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுவே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்ம லெட்ஸ் கிராக் நெட் யூடியூப் சேனலில் நிறைய நம்ம பிடிஎஃப்ஸ் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ரிகார்டிங் பேப்பர் 1 மேக்ஸில் பிஒய்க்யூஸ் பண்ணியிருக்கோம், கான்செப்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 1 அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் வச்சுட்டிங்கன்னா கூட இங்கே நமக்கு ஒரு 10 DIs இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு DI ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 5 out of 5 மார்க்ஸ் வாங்குறதுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில். அது தவிர நமக்கு கான்செப்சுவல் கொஸ்டின் டாபிக்ஸ் நிறையா பார்த்துருக்கோம். அதனுடைய பிஒய்க்யூஸும் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு பாசிட்டிவாக இருங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் போடுங்க. இன்னும் 10 to 15 days. புதுசாக எதுவும் எடுத்துடாதீங்க. ஏற்கனவே என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுதான் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் புதுசாக அதாவது கான்செப்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை அது ஓவர்லோட் பண்ணிடும். ஸோ ப்ளீஸ் எதுவும் புதுசாக எடுக்காதீங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நல்ல தாட்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். கிளியர் பண்ண போகிறோம், நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறோம், ரிசர்ச்சுக்கு போக போகிறோம், நம்ம டீச்சிங் ப்ரொஃபஷனுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். அந்த மாதிரியான நல்ல தாட்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்கள் எக்ஸாம்ஸ் முடிக்கும் போது அது நடக்கும். மேக் இட் ஹேப்பன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ். நமக்கு இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீக்ஸில் மேரத்தான்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் நமக்கு கான்செப்சுவல் கொஸ்டின்ஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்டே டியூன் வித் லெட்ஸ் கிராக் நெட். யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே பாசிட்டிவ். டாடா, பாய்.